வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜனவரி மாசம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நாம தினமும் அந்தந்த நாளுக்குரிய பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுவதுமா அடையிறதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 9 துவரம்பருப்பு இருந்தாலே போதும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய துவரம்பருப்புல இருந்து 9 துவரம்பருப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. 9 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த கடன் அடையறதுக்கான வழி இந்த 9 நாட்களுக்குள்ள நிச்சயமா தெரிய ஆரம்பிக்கும். பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா அங்காரகன் செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த செவ்வாய் பகவானோட அருள் நமக்கு இருந்துட்டாலே போதும், நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீரும். இந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் தான் துவரம்பருப்பு. இந்த 9ங்கிற எண் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. அந்த வகையில செவ்வாய் பகவானோட முழுமையான அருள் நமக்கு கிடைச்சு நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் 9 துவரம்பருப்பை வச்சு இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். இன்னைக்கு இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை நேரத்துல செய்யறது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். இன்னைக்கு நைட்டு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள நமக்கு செவ்வாய் ஹோரை நேரம் இருக்கு. இந்த குறிப்பிட்ட நேரத்துல செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்கள் மாதவிடாய் சமயத்திலையும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. உங்க வீட்ல இருந்தும் நீங்க செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் செய்யலாம். 9 துவரம்பருப்பு மட்டும் நம்ம கையில இருந்தாலே போதும். வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது. இன்னைக்கு நமக்கு வளர்பிறை பிரதோஷம். இந்த வளர்பிறை பிரதோஷத்தோட திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு. இந்த நாள்ல பிரதோஷ நேரத்துல சொல்ல வேண்டிய ஒரு மந்திரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த மந்திரத்தை 11 முறை நீங்க சொன்னாலே போதும். சிவபெருமானோட அருள் மட்டும் இல்லாம அனைத்து தெய்வங்களோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த மந்திரம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற அந்த வீடியோவோட லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்கை கொடுக்கறேன். விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப நாம இந்த பதிவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்டை பத்தி தான் சொல்ல போறேன். ஸ்விட்ச் வேர்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் நமக்கு எப்படி மந்திரங்களும் பாடல் வரிகளும் இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு சில தெய்வீக வார்த்தைகளை தான் நாம ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்றோம். இந்த ஸ்விட்ச் வேர்டை நாம சொல்லும் போது நம்மளோட அதிர்வலைகள் ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். அதனால எதை நினைச்சு நாம இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்துறோமோ அதை ஈர்க்கிறதுக்கான சக்தி நமக்கு கிடைக்கும். அந்த வகையில நமக்கு பணவரவு அதிகரிச்சு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இன்னைக்கு நாம சொல்ல வேண்டிய ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தொழில்ல லாபம் அதிகரிக்கிறதுக்கும் கஸ்டமர்ஸ் அதிகரிக்கிறதுக்கும் பரிகாரம் சொல்ல சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கும் இப்போ ஒரு ஸ்விட்ச் வேர்டை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஸ்விட்ச் வேர்டு உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். சர்க்குலேட், கிவ், கவுண்ட், டன். சர்க்குலேட், கிவ், கவுண்ட், டன். இந்த ஸ்விட்ச் வேர்டை நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா காலையில எந்திரிச்ச உடனேயே 45 முறை 45 டைம்ஸ்க்கு நீங்க சொல்லுங்க.
இந்த மாதிரி இந்த ஸ்விட்ச் வேர்டை தொடர்ந்து 45 நாட்களுக்கு நீங்க சொல்லுங்க. இதுக்கும் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அதனால நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்காம தொடர்ந்து 45 நாட்களுக்கு நீங்க சொல்லும் போது நிச்சயமா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல கஸ்டமர்ஸ் அதிகரிக்கிறத நீங்க பாப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு லாபமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. சரி, இப்ப நாம இந்த பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல 9 துவரம் பருப்பை கையில வச்சுக்கிட்டு உங்க வீட்ல எந்த இடத்துல வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அடுத்ததா செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் நினைச்சு மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும், பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 9 துவரம் பருப்பை கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸ்கிரீன்ல இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். கேன்சல், எலேட், மேஜிக், சம்ஹவ். கேன்சல், எலேட், மேஜிக், சம்ஹவ். கேன்சல், எலேட், மேஜிக், சம்ஹவ். இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு. இந்த ஸ்விட்ச் வேர்டை இன்னைக்கு எத்தனை முறை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 27 முறை, 27 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய துவரம் பருப்பை உங்க வீட்ல கிச்சன்ல ஏதாவது ஒரு தட்டுல வச்சிருங்க. ஒரு சின்ன தட்டுல இந்த 9 துவரம் பருப்பை வச்சு உங்க வீட்ல கிச்சன்ல நீங்க வச்சிருங்க. அடுப்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. நாளைக்கு காலையில, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்சு இந்த துவரம் பருப்பை எடுத்து காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க. இந்த மாதிரி மற்ற உயிர்களுக்கு நாம செய்யக்கூடிய தானம் நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளை குறைக்கும். நமக்கு கர்ம வினைகள் குறைஞ்சாதான் புண்ணியங்கள் சேர ஆரம்பிக்கும். இப்படி புண்ணியம் இருக்கக்கூடிய காலத்துல தான் நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களால வரக்கூடிய நன்மைகள் கூட நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் ஜாதகம் என்னதான் நல்லா இருந்தா கூட அவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதுமே நடக்காம இருக்கும். அதுக்கு கர்ம வினைகள் குறையாம இருக்கிறது கூட காரணமா இருக்கும். அதனால 9 துவரம் பருப்புங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை நீங்க கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன அந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லிட்டு நாளைக்கு காலையில இந்த துவரம் பருப்பை காக்கை குருவிகளுக்கு உணவா நீங்க வைங்க. நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா 9 நாட்களுக்குள்ள பண வரவுலையோ கடன் பிரச்சனையிலையோ ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்க உணர்வீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை எனக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.